ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மதுரை பல்ஸோட ஊர் பறவை சீரீஸ். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க போற ஊர் உலகமே அண்ணாந்து பாக்குற ஒரு ஆன்மீக பூமி, நினைத்தாலே முக்தி தரும் தலம்னு சொல்லப்படுற திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது அந்த பிரம்மாண்டமான அண்ணாமலையார் கோபுரமும் மலையும் தான். ஆனால் இந்த ஊர் வெறும் கோயில் நகரம் மட்டும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஞான பூமி. ஆமாங்க, பஞ்சபூத தலங்கள்ல இது நெருப்பு தலம், அதாவது தேஜோ லிங்கம். அதான் சொல்லுவாங்க, மலையே லிங்கமாக மனிதர்களே சித்தர்களாக அமைதி குடிகொண்டிருக்கும் திருவண்ணாமலை. அருமையா சொன்னீங்க. திருவண்ணாமலை ஒரு முக்கியமான ஆன்மீக ஜங்ஷன். இங்கிருந்து சென்னைக்கு 190 கிலோமீட்டர், நம்ம மதுரைக்கு வரணும்னா 330 கிலோமீட்டர் பயணிக்கணும். பெங்களூருக்கு இது ஒரு முக்கிய நுழைவாயில், 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கரெக்ட். 1989 தனி மாவட்டமா பிரிஞ்ச இந்த ஊர் இன்னைக்கு உலக வரைபடத்துல ஒரு முக்கியமான ஆன்மீக மையமா இருக்கு. முக்கியமா கார்த்திகை தீப திருவிழா அப்போ 25 லட்சம் பேருக்கு மேல இங்க கூடுறது ஒரு உலக அதிசயம். ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை ரேவதி, அமைதியை தேடுறவங்களுக்கு திருவண்ணாமலை தான் டாப்பு. ரமண மகரிஷி வாழ்ந்த அந்த அமைதியான இடம் தான் இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த தியான மையங்களை உருவாக்கி இருக்கு. சரி, இப்ப நம்ம ஊர் பறவை திருவண்ணாமலையில எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு ஒரு லிஸ்ட் போடலாமா? கண்டிப்பா. இதோ திருவண்ணாமலையோட டாப் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ஆன்மீகம் மற்றும் தியானம்: அண்ணாமலையார் கோவில், கிரிவல பாதை, ஸ்ரீ ரமண ஆசிரமம் மற்றும் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம், விருவாட்சி குகை மற்றும் ஸ்கந்தாசிரமம், சாத்தனூர் அணை, ஜவ்வாது மலை, பீமன் அருவி, செஞ்சிக்கோட்டை. அது மட்டும் இல்லாம பர்வதமலை ட்ரெக்கிங்கு, மாரியம்மன் கோயில் மியூசியம்னு பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நாங்க ஏதாவது இடத்தை விட்டு இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்கள் மதுரை பல்ஸ். ஸ்டே டியூன் மக்களே.